விரைப்பு செயலிழப்பு என்பது குறைந்தபட்சம் 6 மாதங்கள் நீடிக்கும் பாலியல் செயல்பாடுகளுக்கு போதுமான விருப்பத்தன்மையை பெறவோ அல்லது வைத்திருக்கவோ தொடர்ந்து இயலாமை ஆகும். ஆபாச படங்களால் தூண்டப்பட்ட விரைப்பு செயலிழப்பு என்பது ஆபாச படங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுவதாக கருதப்படுகிறது. ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கு அவ்வப்போது சிரமங்கள் ஏற்படுகின்றன. மன அழுத்தம், உடல்நல பிரச்சனைகள் மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு ஆகியவை இதற்கான காரணிகளாக இருக்கலாம். 30 வயதுக்குட்பட்ட ஆண்களில் சுமார் 20% பேர் விரைப்பு செயலிழப்பு அனுபவத்தை அனுபவிப்பதாக மதிப்பிடப்பட்டும் உள்ளது. ஒவ்வொரு சதாப்தத்திற்கும் தோராயமாக 10% அதிகரிக்கும். ஆபாச படங்கள் எவ்வளவு அடிக்கடி அல்லது எவ்வளவு நேரம் பயன்படுத்தப்பட்டாலும் அதன் விளைவுகள் விரைப்பு செயலிழப்பை ஏற்படுத்தாது என்பதை ஆராய்ச்சி மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது. ஆபாச படங்களால் டோபமைன் அல்லது மூளை தொடர்பான பிற செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டதற்கான எந்த ஆதாரமும் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கவில்லை. எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்க்க ஆபாச படங்களை பயன்படுத்துதல், எதிர்மறையான சுய உணர்வு மற்றும் மனசோர்வு ஆகியவை வெறுப்புத்தன்மை பிரச்சனையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கை கொண்டிருக்கக்கூடும். ஆண்குறியின் அளவு ஆண்மையின் வரையறுக்கும் அம்சம் என்ற தவறான நம்பிக்கையை ஆண்கள் ஆபாச படத்தின் மூலம் பெறுகிறார்கள். ஆபாச பட நடிகர்களுடன் தங்களையும் ஒப்பிட்டு கொள்ளும் பெரும்பாலான ஆண்கள் பாலியல் செயல்பாடுகளின் அளவு மற்றும் கால அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாகவே வர வாய்ப்புள்ளது. ஆபாச படங்கள் இயல்பான உறவுக்கான தரத்தை அமைக்கும் போது நம்முடைய கால அளவு பாதுகாப்பின்மையை தூண்டும். இது கவலை அல்லது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளை உருவாக்கும். மருத்துவர்களின் ஆய்வுகளின்படி 40 வயதிற்கு கீழ் இருக்கும் ஆண்களில் 80% ஆண்களுக்கு விரைப்பு பிரச்சனை ஏற்பட உளவியல் மற்றும் ஆரோக்கிய சிக்கல்களே காரணமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. விரைப்பு பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணம் வயதுதான். 40 வயதிற்கு மேல் ஆண்களில் 40% விரைப்பு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள். 5% ஆண்கள் முழுமையாக விரைப்பு பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள். ஆண்கள் விரைப்பு பிரச்சனையை சந்திக்க முக்கியமான காரணங்கள்: அதிகளவு ஆல்கஹால் மற்றும் புகைப்பிடித்தல், குறைந்த அல்லது அதிகரித்த மன அழுத்தம், அதிக கொழுப்பு, உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய், மன அழுத்தம், பார்க்கின்சன் நோய் போன்றவையாகும். விரைப்புத்தன்மை பற்றி மிகவும் பொதுவான மூட நம்பிக்கைகளில் ஒன்று சுய இன்பம் செய்வதால் விரைப்பு செயலிழப்பு ஏற்படும் என்பதுதான். ஆனால் இதற்கு எவ்விதமான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 90% ஆண்கள் தொடர்ச்சியாக சுய இன்பம் செய்கிறார்கள் என்று புள்ளி விவரங்களும் கூறுகிறது. மற்றொரு கட்டுக்கதை சுய இன்பம் கண் பார்வையை பாதிக்கும் என்றும் மற்றும் அது உள்ளங்கையில் முடி வளர்ச்சியை தூண்டும் என்பதாகும். ஆனால் இவை முற்றிலும் தவறான நம்பிக்கை. உண்மையிலேயே சுய இன்பத்தால் சில ஆரோக்கிய நன்மைகள்தான் உள்ளன.